டெல்லியில் சாலையோர கடைக்குள் கார் புகுந்ததில் 6 பேர் காயமடைந்தனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். மதியழகன், இந்த விபத்து தொடர்பான முழு விவரங்கள். டெல்லியினுடைய ராஜ்புரி பகுதியில் கடந்த 31ஆம் தேதி விபத்து ஒன்று ஏற்பட்டு இருக்கிறது. அந்த விபத்தினுடைய சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன. அதாவது சாலையோர கடை ஒன்றில் இந்த விபத்தானது ஏற்பட்டு இருக்கிறது. 31ஆம் தேதி பிற்பகல் 2:56 மணி அளவில் இந்த விபத்தானது ஏற்பட்டு இருக்கிறது. வேகமாக வந்த கார் ஒன்று அந்த சாலையின் ஓரத்தில் இருந்த கடை மற்றும் அந்த கடைக்கு அருகே நின்று கொண்டிருந்தவர்கள் மீது வேகமாக வந்து மோதுகிறது. இதில் 6 பேர் படுகாயம் அடைந்திருப்பதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த காரை ஓட்டி வந்த நபரும் அந்த கார் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டு அந்த காரும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஆரம்பகட்ட விசாரணையில் அந்த காரினுடைய ஓட்டுநர் மது எதுவும் அருந்தி இருக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அடுத்த கட்ட சோதனைகளுக்காக அவரது இரத்த மாதிரிகள் எடுக்கப்பட்டு தற்பொழுது சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடையினுடைய வைத்திருப்பவர் மற்றும் பொதுமக்கள் சாதாரணமாக நின்று பேசிக் கொண்டிருந்த பொழுது எதிர்பாராத விதமாக இந்த விபத்து நடைபெற்றிருந்தது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. 6 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். நல்வாய்ப்பாக விபத்து எதுவும் இல்லை. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.